முதலிரவு என்றாலே பால் அவ்வளவு முக்கியமா என்ற கேள்வி சிலருக்கு தோன்றலாம். இந்துக்கள் சடங்கு முறைகளில் பால் அருந்துவது என்பது புனிதமாக காணப்படுகிறது. இது உடலை சுத்தப்படுத்த உதவும் ஒரு கருவியாகவும் கருதப்பட்டு வருகிறது. இல்லற வாழ்க்கையை தொடங்கும் இடமாக விளங்கும் முதலிரவை பால் அருந்தி தூங்குவதால் அந்த வாழ்க்கை தூய்மையாக இருக்கும் என்பது நம்பிக்கை. ஆதிகால மக்கள் செய்த முதல் தொழில் விவசாயம். இதுதான் அனைவரின் வாழ்வாதாரமாக விளங்கி வந்தது. விவசாயத்திற்கு உதவும் பசுவை கடவுள் போல் கருதினர். அதன் சாணமானது கிருமி நாசினியாகவும் பால் பொருட்கள் உடலுக்கு வலிமை தந்து அதன் மூலம் செல்வம் ஈட்டவும் வழிவகுத்தது. எனவே பசுவும் அதன் மூலம் கிடைக்கும் பாலும் அதிர்ஷ்டம் என நம்பினர். எனவே பால் அருந்தி இல்வாழ்க்கையை தூங்குவதால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெருகும் என்ற எண்ணமும் நிலவி வந்தது. அது மட்டும் இல்லாமல் உடல் அசதியாக இருக்கும் தம்பதிகளின் உடலை புத்துணர்ச்சியாக வைக்கவும் பால் உதவுகிறது. இது உடலில் உள்ள சோர்வை போக்கி சுறுசுறுப்பை தரும். மேலும் பாலில் இருக்கும் டிப்டோஃபேன் எனப்படும் அமினோ அமிலம் உடலை இலகுவாக வைக்கவும் பாலில் குங்குமப்பூ மற்றும் மஞ்சள் போன்றவை கலந்து குடித்தால் பாலுணர்வை தூண்டவும் இது பயன்படுகிறது. இதனால் தாம்பத்தியம் சிறக்கும் என்பதாலும் முதலிரவில் பால் பருகுவது வழக்கமாக பின்பற்ற வந்துள்ளது. மேலும் அக்காலத்தில் பாலில் அஸ்வகந்தா கலந்து குடிக்கும் பழக்கமும் இருந்து வந்தது. அபூர்வ இந்திய மூலிகைகளில் ஒன்றான அஸ்வகந்தா உடலுறவு வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியது ஆகும். மேலும் பால் பருகுவதால் உடல் சூடு குறைகிறது. நம் நாடு மட்டுமின்றி சில வெளிநாடுகளிலும் திருமணமான புது தம்பதிகள் முதல் ஒரு சில மாதங்களுக்கு பால் பருக வேண்டும் என்பதை வழக்கப்படுத்தி வைத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல் இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.